நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். இயேசு நமக்கு இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? இயேசு வந்து நமக்கு இன்னைக்கு 2 வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. சங்கீதம் 128 அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதோ கர்த்தருக்கு பயக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் நீ காண்பாய். இதோட அர்த்தம் என்னது? ஏசப்பா சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை யார் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவரெல்லாம் பாக்கியவான்கள். ஏசப்பா சொல்றாரு, உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாங்கன்னா, இப்போ நம்மளோட அம்மா வந்து வேலைக்கெல்லாம் போறாங்கல்ல, நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சோம்னா அவங்களுக்கு கையில் பிரயாசத்தை ஏசப்பா வந்து பார்த்து ஆசீர்வதிப்பாருன்னு ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா வந்து இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுறார். அவருக்கு பயந்து அவருக்கு ஒபே பண்ணிட்டு இருந்தோம்னா இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு ஏசப்பா சொல்றாரு. கர்த்தர் வந்து நம்மளை சீயோனில இருந்து நம்ம ஆசீர்வதிக்கிறார். நம்மளுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நம்ம காண்போம் ஏசப்பா சொல்றாரு. ஆமென். இன்னொரு வசனம் என்னது? அதான் லேவியாகமம் 26 அதிகாரம் 4 வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பொழிய பண்ணுவேன். பூமி தன் பலனை வெளியிலும் மரங்கள் தன் கனிகளை கொடுக்கும். ஏசப்பா இதுல என்ன சொல்றாருன்னா, ஏற்ற காலத்துல வந்து மழை பொழிய பண்ண நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி தேவை தானே. அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தண்ணி வந்தாதான் வெளிச்செல்லாம் வெளியும். அதுல இருந்துதான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கு வந்து ஏற்ற காலத்துல வந்து அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் ஏற்ற காலத்துல வரைக்கும் ஏசப்பா நம்ம ஆசீர்வதிக்கிற வரைக்கும் பொறுமையோட நிதானத்தோட இருக்கணும். அப்பதான் ஏசப்பா வந்து அவரோட மடியில நம்ம மேல பொழிய செய்து நம்ம வந்து ஏசப்பாக்கு உரிந்த கண்ணாய் நம்ம இருப்போம். அதுலதான் சொல்றாரு, மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். அதே போலதான் நம்ம ஒரு மரமா இருக்கணும், ஏசப்பாக்கு உரிந்த கனியை நம்ம கொடுக்கணும். ஆமென். இன்னொரு வசனம் என்னாலும் பிலிப்பியர் 4 அதிகாரம் 10 முதல் 13 வரை. என்னை விசுவாசிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் நலமடைந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுக்கான அர்த்தம் என்னாலும் நம்மளோட எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு தாழ்ந்திருக்கும் நம்மளுக்கு தெரியுமா, வாழ்ந்திருக்கும் நம்மளுக்கு தெரியுமா. இப்போ நம்ம எவ்விடத்துலயுமே எல்லா இடத்துலயும் நம்ம போகும்போது நம்மளுக்கு திருப்தியா இருக்கணும்னு தெரியுமா, பட்டினியா இருக்குன்னு தெரியுமா. இப்போ எவ்வளோ நிறைய சாப்பாடும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு தேவை கொஞ்சம் நம்ம சாப்பிடணும். பட்டினியாகவும் நம்மளுக்கு இருக்க தெரியணுமா, பரிபூர்ணம் அடையவும் நம்மளுக்கு தெரியணுமா, குறைவுபடவும் நம்மளுக்கு தெரியணுமா. நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் உடம்பு முடியலைன்னா ஏசப்போட பலன் நம்மளுக்கு தராதா. இப்போ நம்மளுக்கு வேலையில போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு முடியாதுக்கோ எந்த வேலையும் செய்ய முடியாதுக்கோ ஏசப்பா அவரோட பலன் நம்மளுக்கு தந்து எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாங்க. ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.